ஈரோட்டினுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை எங்களுடைய அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்கள் செயல்படுத்தி வருகிறார். அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஈரோட்டில் இருக்கின்ற பேருந்து நிலையம் மிகவும் நெருக்கடியில் இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே ஈரோடு மாநகராட்சியினுடைய 2 எல்லைகளிலும், அரூர் சாலையிலும் சக்தி சாலையிலும் 2 பேருந்து நிலையங்கள் உருவாக்கப்பட்டு வருகிறது. அதுல ஒரு பேருந்து நிலையம் முடிவடையும் தருவாயில இருக்கிறது. இன்னொன்று அதற்கான பூர்வாங்க பணிகள் நடைபெற்று நிலைமை எடுப்பு பணிகளுக்கான பணிகள் நடைபெறுகிறது. அதோடு மட்டுமல்ல, ஈரோடு சிக்கநாயக்கர் கல்லூரியில மிகப்பெரிய விளையாட்டு மைதானமும் மிகப்பெரிய நூலகமும் உருவாக்குவதற்கான அனைத்து பணிகளும் நடைபெற்று வருகிறது. தேவையான அனைத்து உதவிகளும் செய்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றவுடன் தேவைக்கு ஏற்ப, ஏன்னா நம்ம சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்பதே மக்களுக்காக சேவை செய்வதற்கு, மக்களுடைய நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்கு. அந்த அடிப்படையில சட்டமன்ற உறுப்பினரான பின் அவர்களுக்கான உதவிகளை எந்தெந்த அளவில அவர்களுக்கான பணிகளை செய்ய முடியுமோ அந்த பணிகளை மிக விரைவாக எளிதாக அவர்கள் அணுகி செய்யக்கூடிய வகையில என்னுடைய நடவடிக்கைகள் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம ஊர் செய்திகளை பார்க்க நம்ம ஊர் சேனல் ஷபா நியூஸ் தமிழ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.